சரி இது வெறும் நம்பருக்காக பாடின பாட்டா? அப்படி பாடலைங்க அவரு. அவர் என்ன சொல்றாரு, "எப்பா நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாதா? நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம்னு நீ நெனைக்காத. இன்னைக்கு நம்ம 2 கால்ல நடந்துகிட்டு இருக்கோம். வயோதிகம் வர்றபோது, நம்ம தடுமாறிறாம இருக்கிறதுக்காக 3வது கால் ஒண்ண எடுத்து இப்படி வச்சுக்கிருவோம். அதுக்கு பேரு வாக்கிங் ஸ்டிக்குன்னு பேரு. அந்த முக்காலுக்கு ஏகாமுன். நமக்கு 3வது காலாகிய அந்த ஊன்றுகோல் வருவதற்கு முன்பாக, திருவள்ளுவர் கூட அத சொல்வார். "இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்." வழுக்கல் நிலத்திலே செல்பவருக்கு ஊன்றுகோல் உதவுவதைப் போல, வழிகட்டுச் செல்பவருக்கு நல்லவர்களின் வாய்ச்சொல் ஊன்றுகோல் போல இருக்கும் என்பது பழமொழி. 3வது காலாகிய ஊன்றுகோல் வருவதற்கு முன்பாக, முன்னறையில் வீழாமல், அதாவது நமக்கு வயோதிகம் காரணமாக நரை ஏற்படுவதற்கு முன்பாக, காலரைக்கால் கண்டு அஞ்சா முன், பயத்தின் காரணமாக கால் தூதர்களாகிய யமதூதர்கள் வருகிறார்கள் என்று அஞ்சி நடுங்குவதற்கு முன்பாக, தொடர்ந்து இருமல் வந்து மரணம் நம்மை தழுவுவதற்கு முன்பாக, சரி மரணத்திற்கு பின்பு மாகாணி என்கின்ற அந்த பெருநிலமாகிய சுடுகாட்டுக்கோ, இடுகாட்டுக்கோ கொண்டு செல்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியதென்ன என்றால், காஞ்சிபுரத்திலே மாமரத்தின் அடியிலே வீற்றிருக்கிறானே எம்பெருமானாகிய அந்த சிவபெருமான், அவருடைய திருவடிகளை நாம் சென்று வணங்க வேண்டும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதாவது வயோதிகம் வருவதற்கு முன்பாக, நரை வருவதற்கு முன்பாக, யமதூதர்களைக் கண்டு அஞ்சுவதற்கு முன்பாக, இருமல் வருவதற்கு முன்பாக, இடுகாட்டுக்கு செல்வதற்கு முன்பாக, நாம் நன்றாக இருக்கும்போதே காஞ்சிபுரத்திலே ஒரு மாமரத்தடியிலே வீற்றிருக்கின்ற ஏகாம்பரேஸ்வராகிய அந்த எம்பெருமானை வழிபட வேண்டும் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன? அந்த எண் அலங்காரம். அதாவது முக்கால், அரை, கால், அரைக்கால், இருமா, மாகாணி, அதேபோல் ஒருமா, கீழறை, இத்தனை எண்ணிக்கை இதில் இருக்குது. பாட்டை இன்னொரு தடவை கேட்டுங்க. முக்காலுக்கு ஏகாமுன், முன்னறையில் வீழாமுன், அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன், விக்கி இருமாமுன், மாகாணிக்கு ஏகாமுன், கச்சி ஒருமாவின் கீழறை இன்று ஓது. இப்படிலாம் பாடினா என்னங்க லாபம் அப்படின்னு கேட்கலாம். இந்த பாருங்க, இப்படியான எண்ணிக்கை இருக்குன்னு இன்றைக்கி யாருக்காவது தெரியுமா? முக்காப்படி அரிசி போடுப்பா, 4 ஆள் வந்திருக்காங்க, சாப்பாடு போடணும், முக்காப்படி அரிசி போடு. அரைக்காப்படி அரிசி சீவை இருக்க போய் தானடா இந்த வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கான் சொல்லுவோம். காணி நிலம் இருக்காடா நமக்கு, முக்காணின்னு சொல்கிறோம்ல, காணி நிலம் இருக்காடா. இதெல்லாம் போச்சேங்க. எப்போ நம்ம ஆங்கில கல்வி படிக்க ஆரம்பித்தோமோ, அந்த ஆங்கில கல்வி படிக்க ஆரம்பித்த போது ஆங்கிலத்தை படிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் நம்முடைய அளவுகள் எல்லாம் நம்ம விட்டுட்டோம். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. இவற்றையும் தெரிந்து கொள்ளுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.